ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எப்படி பிளாக் அரவுண்டு க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி அதாவது நீங்கள் உங்களோட ஃபேவரட் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண இல்லை பிளாக்கர் www.blocker.com அடித்து மெயின் பேஜுக்கு போங்க. அதில் போனீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து நெய் பிளாக்ன்றதை கொடுங்க. இதில் வந்து டைட்டில் நீங்கள் என்ன வகையான இதை செய்கிறதுக்கு இதுன்றீங்கன்னு சொல்லி பார்த்தேன். என்ன நியூஸ் ஆகுன்னு அதுக்கேற்ற மாதிரி இந்த டைட்டில் கொடுங்க. நான் வந்து நியூஸ் சென்டர் கொடுக்குறேன். வந்து இதில் அட்ரஸ், அதாவது உங்களோட பிளாக்கருடைய அட்ரஸ் www தேவையில்லை. நான் வந்து இதில் ஜஃப்னா மிரர் ஒன்று கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பார்ப்போம் இது ஆல்ரெடி எடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி. திஸ் பிளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள்னு இருக்கு. நீங்கள் அடுத்ததாக வந்து டெம்ப்ளேட், உங்களுக்கு விருப்பமான டெம்ப்ளேட்டை நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம். நாம் வந்து இதில் சாம்பிள் இதையே கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியேட் பிளாக் இதை கொடுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாகர் வந்து கிரியேட் ஆகிட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ நியூஸ் போடுறோன்னு சொன்னால் இதில் போய் தான் போட போகிறோம். இப்போ நியூ போஸ்ட் அடுத்த வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது, அது இப்போ பார்க்கலாது. நாங்கள் நியூஸ் எல்லாம் போட்டு எவ்வளோ பேர் எங்களோட வெப்சைட்டுக்கு வராங்க, என்ன செய்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்துருக்குறாங்கன்னு பார்க்குறது தான் இது. நாங்கள் நியூ போஸ்ட், இதில் போஸ்ட்டில் எப்படி போஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எதை பார்ப்போம். இங்கே வந்து டைட்டில் கொடுக்கணும். நீங்கள் என்ன வகையான நியூஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற வந்து டைட்டில் கொடுக்கணும். நான் வந்து இப்போ டெக்னாலஜி நியூஸ் போட போகிறேன்னு சொன்னால் அப்படியே கொடுங்க. டெக் நியூஸ் வந்து கொடுக்குறேன். டெக் நியூஸ் இங்கே வந்து நீங்கள் சொல்ல போகிற நியூஸை வந்து இதில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு இதை வந்து கலர் கொடுக்குறோன்னு கலர் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். பட் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த எழுத்து வந்து பெருசாகும். வந்து எப்படி கொடுக்குறோங்க வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அது கொடுத்தீங்கன்னா எழுத்து வந்து பெரிய சைஸில் வரும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தெரிவு செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்குள்ளே அண்டர்லைன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொடுத்து அண்டர்லைன் பண்ணி கொள்ளலாம். அடுத்து வந்து இதுக்கு நீங்கள் டைப் பண்ணுறதுல வந்து லிங்க் கொடுக்கணும்னு சொன்னால் இதில் போய் லிங்க் அண்ட் இதில் போய் நீங்கள் கொடுக்க வேண்டிய லிங்கை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் திஸ் லிங்க் இன் நியூ விண்டோஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே. அடுத்த வந்து இல்லை நீங்கள் ஒரு இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதுக்கு போய் உங்களுக்கு உங்களோட என்ன நான் வந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து ஃபோட்டோஸ் இல்லைன்ற அப்படியே நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்லோடிங் ஆகும். அப்லோடிங் ஆகி முடிஞ்ச உடனே
ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு. இது உங்களுக்கு என்ன பண்ணி சின்னனாகி பெருசாகி எடுத்துக்கொள்ளலாம். மீடியம் லெஃப்ட் சைடில் வேணுமென்னு சொன்னால் லெஃப்ட்டில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறோன்னு சொன்னால் இதில் வந்து உங்கள் லேபிள் கொடுக்கணும். லேபிளை வந்து டெக்னாலஜிக்கு டச் நியூஸ் சொன்னபடியாக டெக்னு கொடுக்குறோம். இல்லை டன்னை கொடுத்துட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் பப்ளிஷ் பண்ணலாம். இல்லை இதை நீங்கள் இப்போ எடிட் பண்ண வேணும்னு சொன்னால் அப்படி குறையில் அப்படி வைக்கணும்னு சொன்னால் சேவ் பண்ணி விட்டீங்க சொன்னால் ட்ராப்பில் இருக்கும். நீங்கள் பிறகு போய் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இல்லை பப்ளிஷ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் பப்ளிஷ் ஆகும். இங்கே வந்து கூகுள் ப்ளஸோட ஷேர் பண்ணட்டுமான்னு கேட்குது. இதில் வந்து நீங்கள் ஷேர் பட்டனை கொடுத்து ஷேர் பண்ணி கொள்ளணும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் இதை பார்த்துருக்குறாங்க அந்த நியூஸை. இப்படி தான் வந்து நீங்கள் நியூஸ் போகிற பிளாக்கரில் வந்து நியூஸ் அப்டேட் பண்ணுறதுன்னு இப்படி தான் செய்கிறது. அடுத்த வார வீடியோவில் பிளாக்கர் டெம்ப்ளேட் இந்த பிஏ பிளாக் வந்து பார்ப்பேன். நான் பார்த்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் வந்து இப்போ எங்களோட மெயின் பேஜ் வந்து இப்படி தான் இருக்குது. இதை வந்து ஒரு வெப்சைட் போல் நாங்கள் மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். அந்த வெப்சைட் மாதிரி நாங்கள் மாற்றி எப்படி இப்போ என்னுடைய பேக்ரவுண்டை காட்டுறேன் பாருங்கள். இது வந்து என்னுடைய ஒரு பிளாகர் உண்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் போலவே இருக்கு. வந்து கேட்டகரி வந்து நான் இப்படி பிரிச்சிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு வெப்சைட் போல் செஞ்சு எடுக்கணும்னு அடுத்த வேறு வீடியோ பாருங்கள். எப்படி சேஞ்ச் பண்ணி ஒரு வெப்சைட் போல் நாங்கள் மாற்றிக்கொள்கிறோன்னு சொல்லி அடுத்த வேறு வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.